Good morning, students. Today we are going to see about our new topic, Fundamentals of Computers, Chapter 3. Okay, Computer Organizations. What is computer organizations? Computer organization is nothing but how it work. கம்ப்யூட்டர் ஹவ் இட் ஒர்க். ஸோ கம்ப்யூட்டர் நமக்கு தெரியும், அது எப்படி உள்ளே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு we put input. Okay, so we put input, then we get output. So how will be work. ஸோ இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, how will it work. ஸோ இதை பற்றி பார்க்க போகிறது தான் ஆர்கனைசேஷன்ஸு. நமக்கு தெரியும் ஹார்ட்வேர்ஸ் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்னன்ட்டு. ஹார்ட்வேர் இஸ் அ டச்சபிள் பார்ட், சாஃப்ட்வேர் இஸ் எ அன்டச்சபிள் பார்ட். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ்னால் என்னென்ன படித்தோம், பிரிண்டர், மானிட்டர், தென் மவுஸ், CPU, these are all our hardwares. And then software is a OS, operating systems. ஸோ நம்ம கோடிங் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நம்மளை டச் பண்ண முடியுமா, ஸோ அது ப்ரோக்ராமை நம்ம டச் பண்ண முடியுமா, ஸோ எதையுமே நம்மளை டச் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அன்டச்சபிள் பார்ட் ஆர் கால்டு சாஃப்ட்வேர், டச்சபிள் பார்ட்ஸ் ஆர் கால்டு ஹார்ட்வேர்ஸ். ஸோ இந்த ஹார்ட்வேர்ஸ் நமக்கு தெரியும் CPU. ஓகேவா. ஸோ அந்த சிபியூவில் நமக்கு சிபியூவை நம்ம நிறைய டிவைட் பண்ணியிருப்போம். நம்ம இன்புட் அவுட்புட் CPU அப்படின்னு கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ்னு படித்தோம் இல்லையா. ஸோ அந்த சிபியூவில் நமக்கு என்ன படித்தோம், நம்ம அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட், மெமரி யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட் இது வந்து எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு நினச்சோம், தேடி படித்தோம். பட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும், ஓகேவா, எப்படி ஒர்க் ஆகும், எங்கே ப்ராசஸ் எதுக்கு போகும், இல்லை இருக்கிற எந்த ஃப்ளக்இன் பாயிண்ட்ஸ் வந்து எதுக்கு கொடுக்கணும், சிபியூவாக இருக்கட்டும், மவுஸாக இருக்கட்டும், மானிட்டராக இருக்கட்டும், அண்ட் தென் மெமரிஸ், ஓகே, மதர் போர்ட், ஃபேன்ஸ். ஸோ இந்த ஹார்ட்வேர்ஸ், இந்த உள்ளே இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் பார்ட்டெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஓகேவா. ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனா ஹார்ட்வேர் பார்ட்ஸ், கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் எப்படி ரன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். Computer organizations deals with the hardware components of a computer systems. It includes input, output devices, the central processing unit, storage devices and primary memories. ஸோ இதெல்லாமே என்னென்னா கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ். நம்ம படித்தோம் இல்லையா, ஃபஸ்ட் லெசன்லேயே படித்தோம் கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு. It concerned with how the various components of computer hardware operate. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ப்ராசஸிங் அப்படின்னா என்னது, இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், இதுதான் ப்ராசஸிங். ஓகே, நான் ஒரு ரெண்டு நம்பரை கொடுத்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, இன்புட் நான் என்ன பண்ணுவேன், 2 நம்பர் கொடுப்பேன். தென் ப்ராசஸ் ஆகும், நான் என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் ஆகும். தென் மேபி addition or division or multiplications, modules, whatever may be. ஸோ என்ன பண்ணுவோம், ஸோ இன்புட் கொடுக்குறோம் அண்ட் தென் ப்ராசஸ் பண்ணும். ஆஃப்டர் தட் வி கெட் அவுட்புட். ஸோ இது வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம படித்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இட் ஆல்சோ டீல்ஸ் வித் ஹவு தே ஆர் இன்டர்கனெக்டட் டு இம்ப்ளிமெண்ட் த ஆர்கிடெக்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஹவு டு இன்டர்கனெக்டட். ஸோ எந்த பார்ட்ஸ் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் நம்ம எப்படி. இப்போ ஃப்ளக்கு வந்து இப்போ டிவின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிவி ரிமோட்டை ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகிடுமா, ஆன் ஆகாது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ளக்காக இருக்கும், அதுக்கு ஒரு டிவி ஃப்ளக்குன்னு இருக்கும், அதை போர்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும், சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஆஃப்டர் தட் என்ன இது வந்து நம்மளோட டிவி ஆன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். அதே மாதிரி நான் என் சிஸ்டமில் கொடுக்குறேன் இல்லையா, கம்ப்யூட்டரில் கொடுக்குற இன்புட்ஸ், நான் கொடுக்குற வேரியபிள்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணும், மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த மெமரியில் என்ன பண்ணும், மெமரி வந்து ப்ராசஸ்க்கு தேவையான போது வேல்யூஸாக கொடுக்கும். ஸோ இதெல்லாமே எப்படி நடக்குது, இன்டர்கனெக்டட்.
ஓகேவா. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். The term computer organizations look similar to the term computer architecture. ஸோ ஆர்கிடெக்சர்னாலும் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னாலும் மோரோவர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டீல்ஸ் வித் த engineering considerations involved in designing a computer. On the other hand, computer organizations deals with the hardware components that are transparent to the programmer. ஸோ இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு பில்டிங் ஒரு ப்ராசஸ் ஒரு என்ன மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத இன்ஜினியரிங். ஸோ அதே மோரோவர் ஈக்குவல் டு த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ ஹவு இட் ஒர்க் இன் இன்டர்கனெக்டட் பார்ட்ஸ். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஸோ இன்ட்ரடக்ஷன் பேசிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸஸ். நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்போம் இல்லையா. டிவியில் நம்ம இப்போ வச்சுருக்கிற எல்இடி டிவியில் வருதான்னு நமக்கு தெரியாது. பட் முன்னாடி வரும் இல்லையா, பழைய டிவி இருக்கும், சாம்சங், எல்ஜி இது மாதிரிலாம் டிவிஸ் வரும். அந்த டிவியில் 21 inch பிளாக் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி டிவியில் சிலிக்கான் பார்ட் வச்சு சிப் மாதிரி ஒன்று வரும். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுவாங்க, ரேடியோவில் பார்த்துருப்பீங்க, ரேடியோஸ்லாம் இந்த சிப் மைக்ரோ ப்ராசஸ் சிப் இருக்கும். மேபி நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 10th இயர்லாம் படிச்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சயின்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா. அதில் சிப் அப்படின்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிலிக்கான் பேஸ்டு அதுதான் சிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிலிக்கான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸே எடுத்துக்கும். வேறு எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம். ஒரு டிவியோ இல்லை டேப் ரெக்கார்டோ அதுக்கு எதுவுமே வேண்டாம். இப்போ மொபைல் இருக்குது இல்லையா. இப்போ மொபைல் இப்போ வருது இன்பில்டு பேட்ரிஸ். ஆமாவா. ஸோ இப்போ வர்றது தான் இன்பில்டு பேட்ரிஸ். பட் பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணோம், பேட்ரிஸ் ரிமூவ் பண்ணி இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த பேட்ரி ரிமூவ் பண்ணுற பிளேஸில் ஒரு என்ன இருக்கும், சிலிக்கான் சிப் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சிப் என்ன பண்ணும், அந்த பேட்ரியை அந்த சிலிக்கான் சிப்போட இன்சர்ட் ஆனால் தான் என்னாகும், எனக்கு அந்த மொபைல் ஆன் ஆகும். அதர்வைஸ் என்ன ஆகும், ஆன் ஆகுமா, ஆன் ஆகாது. ஸோ இந்த டேட்டாஸ் பேட்டரியில் அதே மாதிரி தான் சார்ஜ் ஏற என்ன பண்ணும், ஸோ எனக்கு பூம் ஆகுது, ஒர்க் ஆகும். இதே சார்ஜ் ரெடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும், என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகும். ஸோ அதுக்கான சார்ஜ், ஸோ என்னோடய சார்ஜ் எலக்ட்ரிக்கல் பவர் எனக்கு கிடைக்க என்னோடய ப்ராசஸ் என்ன ஆகுது, எனக்கு மொபைல் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி தானே இப்போ நம்மளோட பேட்ரிஸ், ரிமோட்டுக்கு போடுற பேட்ரிஸ் எல்லாமே ப்ளஸ் மைனஸ் கொடுத்து அதில் என்ன ஆகும், ஒர்க் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது சிலிக்கான் சிப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகும். ஓகேவா. எனக்கு என்னோடய எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அதுக்காக தான் வேல்யூ டேட்டாஸு அது எல்லாமே சிலிக்கான் சிப்பில் கொடுப்போங்க. பேசிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸஸ், இதுதான் பேசிக். மைக்ரோ ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ஸ். ஏன் அப்படின்னா என்னோடய டேட்டாஸ் ஒன்லேருந்து ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லையா. ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சுன்னா தான் எனக்கு ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் நடந்தால் தான் நான் அவுட்புட் கெட் பண்ண முடியும். ஸோ இது மைக்ரோ ப்ராசஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ஸ். Okay. The CPU is a major component of computer which perform all tasks. ஸோ மேஜர் காம்போனண்ட் என்னென்னு நமக்கு தெரியும் இல்லையா. சிபியூவில் அந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான காம்போனண்ட் சிபியூங்கிறது. அந்த காம்போனண்ட் இல்லை அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர் என்ன ஆகாது, ரன் ஆகாது. This is realized by the microprocessor which is integrated circuit. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, மைக்ரோ ப்ராசஸ் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மைக்ரோ ப்ராசஸஸ் வேர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் early 1970s. The first general purpose microprocessor 4004 was developed in Intel. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா. வேக்கம் டியூப், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸோ டிரான்ஸ்லேட்டர்ஸ் இதெல்லாமே படிச்சிருக்கும் போது என்ன மைக்ரோ ப்ராசஸ்ங்கிற ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கிறது, எப்படியான அந்த ப்ராசஸ் ரன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. 1970 நமக்கு மைக்ரோ ப்ராசஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னா 4004 அந்த மைக்ரோ ப்ராசஸர் 4004 அப்படின்றது தான் அந்த நேம். எங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு
லெபார்ட்டரியில் நமக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸர் இஸ் ஏ ப்ரோக்ராமபிள் மல்டி பர்பஸ் சிலிகான் சிப். சொல்லுது மைக்ரோ ப்ராசஸர் இஸ் ஏ ப்ரோக்ராமபிள் மல்டி பர்பஸ் சிலிகான் சிப். It is driven by clock pulse. ஸோ clock pulse அப்படிங்கிறதுனா இந்த சைடு 4, இந்த சைடு 4, இல்லை இந்த சைடு 6, இந்த சைடு 6. ஸோ ஈவனாக இருக்கும் அந்த clock pulse. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், இன்சர்ட் பண்ணும்போது அந்த சிப்பை இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு டேட்டாஸ் வந்து ஈக்குவலைஸ்டாக எனக்கு ஷேர் ஆகணும் வேல்யூஸ். ஸோ அதனால தான் என்னது அது வந்து 4 or 6 or 8 இந்த மாதிரி சிலிகான் சிப் ஈவனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. clock pulse அந்த clock pulse தான் எனக்கு என்ன ஆகும், வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். It accepts input as a binary data and after processing it provides the output data as per the instructions stored in the memory. என்ன சொல்லிக்கிறாங்கம்மா, ஸோ இட் அக்செப்ட் த இன்புட் இன் ஏ பைனரி டேட்டா. பைனரி டேட்டான்னு நம்ம 0s and 1s. ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே நம்ம சிஸ்டமேட்டிக்கலாக கொடுக்கும்போது கீபோர்டில் நான் ஸ்ட்ரிங் அப்படின்னா வித்யா அப்படின்னா வித்யான்னு நான் டைப் பண்ணுவேன் இல்லையா. 400, 1000 வாட் எவர் அந்த மாதிரி சம்திங் வேல்யூஸ் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். பட் நம்ம எடுத்துக்கிற சிஸ்டம் என்னவா எடுத்துக்கும், 0s and 1s மட்டும்தான் எடுத்துக்கும். ஏன்னா என்ன ஆகணும், மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா 0s and 1s மட்டும்தான் மெஷின் லாங்குவேஜ். ஸோ அதனால் என்ன பண்ணணும், பைனரி டேட்டா அப்படின்ற வேல்யூஸை இன்புட்டாக எடுத்துக்கும். ஆஃப்டர் ப்ராசஸிங் இட் ப்ரொவைட் அவுட்புட் டேட்டா ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டோர்ட் இன் த மெமரி. ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன், மெமரியில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி எனக்கு ப்ராசஸ் ஆகிட்டு எனக்கு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி கொடுங்க. எங்கே என்ன இப்போ a+b = cன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஏன்னு ஒரு வேல்யூ கொடுப்பேன், பின்னு ஒரு வேல்யூ கொடுப்பேன். இது ரெண்டும் ஸ்டோர் ஆகிற பிளேஸ் இது c அப்படின்ற ஒரு வேரியபிள்ஸ். ஓகேவா, அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. a+b = c அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ இது என்ன ஆகும், மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். block diagram of microprocess based system shown in figure 3.1 கீழே கொடுத்துருக்காங்களா, இன்புட் மைக்ரோப்ராசஸ் அவுட்புட். ஸோ மைக்ரோப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க, டபுள் பஸ் கொடுத்துருக்காங்கல்ல, டபுள் பை டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஆரோஸ் வந்து என்ன ஆகுது, போயிட்டு வருது. ஸோ மைக்ரோப்ராசஸ்க்கு மெமரி வந்து கொடுக்கும், அதேமாதிரி மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். என்னோடய ப்ராசஸ்க்கு தேவையான டேட்டாவை மெமரிஸ் வந்து கொடுக்கும். அட் த சேம் டைம் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராசஸ் ஹி கெட் த அவுட்புட் அண்ட் ஸ்டோர் இன் த மெமரி. ஓகேவா, ஸோ இதுக்கெல்லாமா தான் இந்த மாதிரி சைக்கிளிங் நடக்குது. த மைக்ரோ ப்ராசஸ் இஸ் மேடப் ஆஃப் 3 மெயின் யூனிட்ஸ். என்ன மைக்ரோ ப்ராசஸில் என்ன மெயின் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா, arithmetic and logical unit. We already know about that. It is ALU. And control unit, registers. It's a new one. It's a registers. நம்ம என்ன படிச்சிருப்போம், முன்னாடி மெமரின்னு படிச்சிருப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், registers. This is also one of the memories is a internal memory. ஓகேவா. ஸோ arithmetic and logical unit to perform arithmetic and logical instructions based on the computer instructions. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆப்ரேஷன்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. நான் என்ன மாதிரி கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய instructions follow up ஆகும். and then control unit to control the overall operations of the computer through signals. ஸோ கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், யாருக்கு சிக்னல் வருதோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்ற ஜாபை இந்த கண்ட்ரோல் யூனிட் செய்யுது. ஸோ ஓவரால் ஆர்கனைசேஷன் யார் பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் பண்ணுறாங்க. சம் ரெஜிஸ்டர்ஸ் they are used to hold the instructions and data for the execution of the processes. ஸோ ரெஜிஸ்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டேட்டாஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது யாருமா, ரெஜிஸ்டர்ஸ். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா எக்ஸிக்யூஷன் பர்பஸ்க்காக நமக்கு இந்த டேட்டாஸையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ். இது வரைக்கும் நம்ம படித்தது என்ன, இன்ட்ரடக்ஷனும் பேசிக் மைக்ரோ ப்ராசஸ் படித்தோம். மைக்ரோ ப்ராசஸ்னால் சிலிகான் சிப்பு, அது என்ன கிளாக் பல்ஸ் மாதிரி இருக்கும். இது என்ன எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னா இன்புட் மைக்ரோ ப்ராசஸ் அண்ட் தென் அவுட்புட். இந்த மைக்ரோ ப்ராசஸில் மெமரி இருக்குது, இது வந்து பை டைரக்ஷனல்ஸாக வேயாக போகும். ஸோ இந்த பேசிக் மைக்ரோ ப்ராசஸில் 3 இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் இருக்குது. யார் அப்படின்னா arithmetic and logic unit, control unit, and last one is a registers.
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஓகே, அதோட தன்மைகள் என்ன அப்படின்னா, மைக்ரோ ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி இது ரன் ஆகும் ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதை டிபெண்ட் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும். கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸ். ஸோ இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு மைக்ரோ ப்ராசஸரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகும், பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க்ஸ்மா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ கிளாக் ஸ்பீட். நம்ம சொன்னோம் அந்த சிலிக்கான் சிப் கிளாக் பல்ஸில் எனக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளாக் ஸ்பீட் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு மொபைலில் என்ன பண்ணுவோம், ஏதோ டவுன்லோட் பண்ணுறோம், ஒரு MP3ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ பாட்டு டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சில பேர்த்துக்கு கிடச்சிடும், சில பேர்த்துக்கு ரொம்ப லேட்டாக கிடைக்கும். ஸோ ரீசன் என்ன இருக்குன்னா, ஒன்றா நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், டேட்டாஸ் வந்து ஓவர்லோடடாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2-3 ரீசன்ஸ்னால என்னோடய ப்ராசஸ் வந்து லேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவ்வளோ ஸ்பீடில் நான் அந்த ஒரு ப்ராசஸை முடிக்கிறேன், கிளாக் ஸ்பீட் அப்படின்னு என்னது, ஒரு ப்ராசஸை எவ்வளோ நேரத்தில் நான் என்னோட கம்ப்ளீட் பண்ணுறேன். மேபி இந்த எனக்கு நெட்வொர்க் வந்து இஷ்யூ இல்லாமல் நெட்வொர்க் நல்லா கிடச்சிது, அட் த சேம் டைம் வந்து எந்த ஒரு ஓவர்லோடிங்கும் இல்லாமல் என்னோடய மொபைலில் மெமரிஸ் வந்து ஃப்ரீயப்பாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், என்னோடய ப்ராசஸ்ஸு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு அந்த MP3 சாங்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கிளாக் ஸ்பீட் அப்படிங்கிறது. எவ்வளோ நேரத்தில் என்னோடய ப்ராசஸ் ஒரு இடத்துல நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான் என்னென்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா என்னம்மா, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் நம்ம சிஸ்டம்லேயும் நான் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சிஸ்டமுக்கு நான் ஆர்டர் போடுறேனோ அது மாதிரி தான் எனக்கு ப்ராசஸ் பண்ணி எனக்கு அதுக்கு அதை டிபெண்ட் பண்ணி தான் எனக்கான ஆன்சரை நான் கெட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருந்தோம், நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ், இல்லைன்னா என்னது கம்பேரிசன். ஓகேவா? ஸோ இல்லைன்னா லாஜிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன் இல்லையா, என்னோடய ப்ராசஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படிங்கிறது. வேர்டு சைஸ் அப்படிங்கும்போது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வேர்டோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ வித்யா அப்படின்ற நேம் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இப்போ வித்யா லக்ஷ்மி அப்படிங்கிறது இதோட கம்பேர் பண்ணும்போது என்னோடய ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து என்ன ஆகுது, ஹை ஆகுது. ஓகே, வித்யா அப்படின்றது என்னது, VIDHYA, 6 லெட்டர் தான் இருக்குது இல்லையா. ஆனால் வித்யா லக்ஷ்மி அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், வித்யா அப்படின்ற ஒரு 6 இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுவோம், சில பேர் ஸ்பேஸ் விட மாட்டாங்க, அண்ட் தென் லக்ஷ்மி அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 லெட்டர். ஸோ இதோட மெமரி சைஸ் என்ன ஆகும், எனக்கு இதோட இது கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ வேர்டோட லென்த் என்ன அப்படின்னா, வேர்டோட சைஸ் என்னென்னா டிபெண்ட் அப்பான் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் எவ்வளோ வேர்டு கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் எவ்வளோ கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி வேர்டோட சைஸை டிஃபர் ஆகும். ஓகே, இது ஒன் ஆஃப் த வேர்டு சைஸ் அப்படிங்கிறது ஒன் வேர்ட். ஸோ கிளாக் ஸ்பீட் அப்படின்றத பற்றி இப்போது பார்க்கலாம். நான் சொன்னதை அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ கிளாக் ஸ்பீடு, எவ்ரி மைக்ரோ ப்ராசஸர் ஹேஸ் அன் இன்டர்னல் கிளாக். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா மைக்ரோ ப்ராசஸரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்டர்னல் கிளாக் ஒன்று இருக்குமா, தட் ரெகுலேட் த ஸ்பீட் அட் விச் இட் எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ என்ன பண்ணும், இது வந்து கவனிச்சிட்டே இருக்குமா, எப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை முடித்து கம்ப்ளீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. த ஸ்பீட் at which the microprocessor executes the instruction is called the clock speed. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் எவ்வளோ நேரத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணது மைக்ரோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கிளாக் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ஸ்பீட் அட் விச் த மைக்ரோ ப்ராசஸ் எக்ஸிக்யூட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு த கிளாக் ஸ்பீட். ஓகேவா? ஸோ கிளாக் ஸ்பீட் எப்படி மெஷர் பண்ணுறீங்க மேம் அப்படின்னா, மெகாஹெட்ஸ், ஜிகாஹெட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா மெமரியில்.
மெகா ஃபஸ்ட்டு என்ன கிலோ, மெகா, ஜிகா, டெரா, பெட்டா அப்படின்னு படித்தோம் இல்லையா, அதுதான் சேர்க்கும். ஸோ கிளாக் ஸ்பீட் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா மெகாபைட் ஆர் ஜிகாபைட், சரி மெகா ஹெட்ஸ் ஆர் ஜிகா ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பேஸ் பண்ணி நம்மளோட மெமரியை measure பண்ணுறோம். Instruction set. Second one is a instruction set. A command which is given to the computer to perform operations on the data is called instructions. இது ஒரு 2 marksமா. Instruction set அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு ஒன் ஆஃப் த 2 mark. So instruction set is a command which is given to the computer to perform operation on the data is called instructions. என்ன ஒர்க் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கமாண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். பேசிக் செட் ஆஃப் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் எ மைக்ரோ ப்ராசஸ் இஸ் டிசைன்டு டு எக்ஸிக்யூட் இஸ் கால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஸோ எந்த மாதிரியாக நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பேசிக்காக ஒரு மெஷின் லெவலில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. These instruction set is carries out of the following types of operations. என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும், கண்ட்ரோல் ஃப்ளோ பண்ணும், இன்புட் அண்ட் அவுட்புட்டை கெட் பண்ணும். ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மூலியமாக தான் இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. என்னென்ன? டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, and then last one is the input and output. Okay, இந்த 5 instructions அந்த ஆப்ரேஷன்ஸும் எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஓகே, ஸோ தென் லாஸ்ட் ஒன் இஸ் a word size. Word size, the number of bits that can be processed by a processor in a single instruction is called a word size. Word size அப்படிங்கிறது என்னம்மா? number of bits that can be processed by a processor. அந்த ப்ராசஸரில் எவ்வளோ பிட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நடக்குது ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படிங்கிறது தான் வேர்ட் சைஸ். வேர்ட் சைஸ் டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ரேம் that can be accessed by a microprocessors. Word size that can be determine the amount of RAM, random access memory இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த வேர்ட் சைஸை வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து தீஸ் ஆர் ஆல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். தென் 3.3 டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் CPU அண்ட் மெமரி. ஸோ டேட்டாவோட கம்யூனிகேஷன்ஸ் எப்படி நடக்குது? சரி மேம், இது வரைக்கும் நம்ம படித்தது என்ன அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் படித்தோம், மைக்ரோ ப்ராசஸ்னால் என்னென்னு படித்தோம், மைக்ரோ ப்ராசஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படித்தோம், அந்தனா மைக்ரோ ப்ராசஸர் எப்படி எந்த மாதிரியான பார்ட்ஸ் எத்தனை மாதிரியான யூனிட்ஸ் வச்சுருக்குறோம் அப்படின்றத பற்றி படித்தோம். ஓகேவா? அப்போ மெமரி இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் CPU அண்ட் மெமரி. நான் கொடுக்குற இன்புட்டை எப்படி போய் மெமரிக்கு ரீச் ஆகுது, எந்த மாதிரியான கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். The central processing unit CPU as a memory data register MDR and a memory address register. CPU வந்து CPU யூனிட்டை ரெண்டாக இருக்குது, மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் அண்ட் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் கீப்ஸ் த டேட்டா விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பிட்வீன் த மெமரி. ஸோ மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா மெமரி கொடுக்குறாங்க இல்லையா, இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் இதோட வேலை. MDRோட ஒர்க்கு என்ன அப்படின்னா கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் MDRோட ஜாப். And the CPU, the program counter PC is special register in the CPU which always keeps the addressing of the next instructions to be executed. இப்போ MDRோட ஒர்க்கு என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது MDRோட ஜாப். ஓகேவா? ஸோ மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் MAR மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் இவங்களோட ஜாப் என்ன அப்படின்னா அந்த அட்ரஸ் நான் எங்கே ரிசீவ் ஆகி நான் யாருக்கு அனுப்பணும், நான் டேட்டாவை எங்கேருந்து கொடுக்குறேன், எந்த டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு யாருக்கு அனுப்பணும்,
இப்போ நமக்கு அட்ரஸ் தெரிஞ்சாதானே நம்ம வீட்டுக்கே போட முடியும் இல்லையா. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் அந்த வீட்டோட அட்ரஸ் நமக்கு தெரியணும். அப்போ தெரிஞ்சால் மட்டும் தான் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆக முடியும். ஸோ அட்ரஸ் தெரியுமா இப்போ நான் வீட்டை பார்த்து நின்று முடியுமா, போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி தான் நம்ம இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தாலும் அதுதான். இப்போ அதனால தான் நீங்கள் வெறுமனே 8, 5 அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்னா மெமரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது ஒரு எரராக நமக்கு காமிக்கும். இதை A = 10, B இன்டீஜர் A = 10, B = 5 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும், மெமரியில் போய் வேரியபிளும் வேல்யூவும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். மேபி அடிஷன் பண்ணணும், அடிஷன் பண்ணி கொடுங்க, இல்லை சம்திங் ப்ராசஸ் பண்ணி வேறு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி கொடுக்க சொல்லி நமக்கு சொல்லும். ஸோ அதனால தான் மெமரி நமக்கு எரர் காமிக்கும். மேபி நம்ம ஏதாவது எனி மிஸ்டேக்ஸ் நம்ம இன்டிமேட் பண்ணோம் அப்படின்னு. ஓகேவா. ஸோ இந்த MAR என்ன பண்ணும், மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர் ஒன்று இருக்குது. பிசி எந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு இப்போ நடந்துகிட்டே இருக்குது, ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த ப்ராசஸ் யாருன்னு நடக்கணும் அப்படின்றத எந்த இதில் இருக்குன்னா பிசி ப்ரோக்ராம் கவுண்டரில் தான் இருக்கும். இதுவும் 1 ஆஃப் த 2 மார்க். வாட் இஸ் பிசி அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ்மா. பிசியும் அதே மாதிரி தான் கிளாக் ஸ்பீட் அப்படின்றதும் அப்படி தான். ஓகேவா. ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்டான 2 மார்க். PC, the program counter is special register. What is this? Special register in the CPU which always keep the address of the next instructions to be executed. இது என்ன எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆகணுமோ, இப்போ ப்ராசஸ் ஆகிறது இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் ஆகணுமோ அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது யாரோட ஒர்க்கு, ஜாப் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கவுண்டரோட ஜாப் தான். And the arithmetic and logical unit of CPU places the address of the memory to be fetched into the memory address register. ஸோ இந்த arithmetic and logic unit என்ன பண்ணோம் அப்படின்னா மெமரி யூனிட்டில் இருக்குது இல்லையா, மெமரி யூனிட்டில் மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டரில் இருக்கிற மெமரிஸில் இருக்கிற வேல்யூஸை அரித்மெட்டிக்கும் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டுக்கும் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேரியபிள்ஸை அங்கேருந்து வாங்கிக்கிறது, ஃபெட்ச்னா வாங்கிக்கிறது, எடுத்துக்கிறது. அதான் இவங்களோட ஜாப். ஓகே. இன்டு த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்லேருந்து அதை எடுத்துப்போம். A bus is a collection of wires used for communications between the internal components of computer. பஸ் இப்போ தான் ப்ராசஸ்ஸே நடக்க போகுது. இது வரைக்கும் நடந்தது ப்ராசஸ் தான். இப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். பஸ்னால் நம்ம ஜென்ரலாக பஸ் என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். அதுதான் பஸ்ஸோட ஜாப். இப்போ நான் இங்கேருந்து நான் திருவள்ளூர் போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் போய் ஸ்டாப்பிங்கில் நின்று நான் ஒரு பஸ்ஸில் ஏறி நான் திருவள்ளூரில் போய் இறங்கிடுவேன். மறுபடியும் அங்கேருந்து வீட்டுக்கு வரணும். இப்போ போயிட்டு நான் என்னோடய ஜாப் என் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் என் வீட்டுக்கு வரணும்னு என்ன பண்ணுவேன், மறுபடியும் இறங்கின இடத்துலேருந்து திருவள்ளூர்லேருந்து மறுபடியும் ஏறிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவேன், என்னோடய வீட்டுக்கு வரத்துக்கு நான் பார்ப்பேன். ஸோ பஸ் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன்ஸை, ஓகேவா, கம்யூனிகேஷன்ஸ் ஒர்க்கை பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் பஸ்ஸோட ஜாப். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கம்ப்யூட்டர்லேயும் அதே மாதிரி தான். இங்கே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா என் டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றது. ஓகேவா, டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுவோம், எனக்கு அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வருது இல்லையா, இதுதான் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் த இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். The word in the RAM has the same size as the memory data register. வேர்டில் இருக்கு இல்லையா, ரேமோட மெமரியும் அட்ரஸோட மெமரி என்ன பண்ணணும், சேம் சைஸாக இருக்கணும். இஃப் த ப்ராசஸர் யூஸ் அன் 8-bit ப்ராசஸர் லைக் Intel 8085, it is a MDR and the word is a RAM. Both have 8 bits. ஸோ இப்போ எனக்கு ப்ராசஸ் 8-bit அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், என்னோடய மெமரி டேட்டா ரிஜிஸ்டரும் அதே மாதிரி அட்ரஸ் ரிஜிஸ்டரும் என்ன பண்ணணும், 8-bit அப்படின்ற மெமரியில் தான் இருக்கணும். த ரீட் ஆப்ரேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த டேட்டா ஃப்ரம் த மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். த வயர் ஆப்ரேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் த மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் டு த வேர்டு. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க.
டேட்டாலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு போய் மெமரியிலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு போய் அந்த அட்ரஸில் என்ன பண்ணுவாங்க, லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அரித்மெட்டிக் என்ன பண்ணும், எனக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வேல்யூஸை எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், டேட்டாலேருந்து எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணிக்கும் மெமரி அட்ரஸில். அப்புறம் மறுபடியும் அட்ரஸில் வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணும், எனக்கு டேட்டாவை ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இதுதான் இதுதான் சொல்லியிருக்காங்க. மெமரிலேருந்து எடுத்துகிட்டு போகும், மறுபடியும் ப்ராசஸ் ஆகிட்டு கொண்டு போய் மறுபடியும் அங்கேருந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும் மெமரியில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக. இதுதான் அவங்க இங்கே பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிபியூக்கும் மெமரிக்கும் எவ்வளோ கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இதுதான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் மைக்ரோ ப்ராசஸ்னால் என்ன, அதோட இன்ட்ரடக்ஷன் படித்தோம். அண்ட் தென் வாட் த யூனிட்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் எல்லாம் படித்தோம். இன்புட் அவுட்புட் அண்ட் மைக்ரோ ப்ராசஸ் மெமரி இருக்கும். இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸோட யூனிட்ஸ். அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் படித்தோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் அப்படிங்கும்போது என்னென்னா, கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, வேர்டு சைஸு. கிளாக் ஸ்பீடு அது எவ்வளோ நேரத்தில் இந்த ஜாப் வந்து முடியுது அப்படின்றத கால்குலேஷன் பண்ணுறது கிளாக் ஸ்பீடு. இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படிங்கிறது நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் கெட் பண்ணுறேன். தென் வேர்ட் சைஸ் இஸ் அந்த மெமரியில் வந்து எவ்வளோக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அந்த வேர்டோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வேர்டு சைஸ். அதான் சிபியூ டேட்டா கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது சிபியூக்கும் மெமரிக்கும் அப்படின்றத பற்றி நம்ம படித்தோம். ஓகேவா? ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.